எதையோ தேட போய் கடைசியில் நம்ம அசரிக்கக்கூடிய மாதிரி விஷயம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 2013 ஆண்ட்ரூ ஸ்வீட்மேன் அப்படிங்கிறது மெரைன் பயாலஜிஸ்ட் கடலுக்கடியில் உள்ள ஸ்டடிக்காக ஒரு சென்சாரை கடலுக்கடியில் 13,000 அடி கீழே பிளேஸ் பண்றாரு. ஒரு பாக்ஸுக்கு உள்ள வச்சு ஒரு செடிமெண்ட் மேல வைக்கிறாரு. அண்ட் இதால அவருக்கு அந்த நேரத்தில் ஆக்சிஜன் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவர் வந்து சென்சார் ரிப்பேருக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அண்ட் அகைன் 2022 திருப்பி அவர் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட வந்து திருப்பி இதே ஆக்டிவிட்டியை பண்றாரு. பட் இந்த தடவை மிஷின் நல்லா இருக்கு, பட் ஆக்சிஜன் இருக்கு அப்படிங்கிற ஒரு உறுதியா நம்புறாரு. ஜெனரலாவே போட்டோசிந்தசிஸ் மூலமா தான் நமக்கு ஆக்சிஜன் ஜெனரேட் ஆகும். அண்ட் இதுக்காக சன்லைட்ங்கிற ஒரு விஷயம் தேவையா இருக்கும். பட் இந்த ஆக்டிவிட்டி மூலமா நமக்கு டீப் சீலேயே டார்க் ரேஞ்சிலே வந்து நம்மளால ஆக்சிஜன் ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவர் என்ன ஹைபோதீசிஸை முன்வைக்கிறாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, கடல் கடியில உள்ள பாலிமெட்டல் நோடில்ஸ் மூலமா அதில் நடக்கிற எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி மூலமா தான் வாட்டர்ல இருக்கிற ஹைட்ரோஜன் தனியா ஆக்சிஜன் தனியா பிரிக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அண்ட் இது சப்போஸ் எப்படி ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா நம்மளால ஆரிஜினல் லைஃப் கூட ஒரு கேள்விக்குறியாகும்.